போயஸ் கார்டன்ல விஜய் அவரு குடியேற போறாரா? என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? எவ்வளவு பெரிய விமர்சனம் வந்தாலுமே அத பத்தி பேசாம அமைதியா கடந்து செல்ற இரும்பு போன்ற மனநிலையை விஜய் அவரு வளர்த்திருக்காரு. இப்ப வரைக்குமே அவரு பத்திரிகையாளர்களை சந்திச்சா சங்கடமான கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கறதுனால பத்திரிகையாளர்களை சந்திக்கல. இதே போலதான் பிரதமர் அவரும் இது நாள் வரைக்குமே பத்திரிகையாளர்களை சந்திக்கல. சமீபத்துல பேட்டி கொடுத்த ஒரு வழக்கறிஞர் கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து பெருசா பேசப்பட்டு வந்த விவாகரத்து வழக்கை இப்ப சங்கீதா அவங்க முழுமையா திரும்ப பெற்றிருக்காங்க. முன்னாடி நீதிமன்ற விசாரணையில நேரடியா ஆஜராகாம காணொலி வாயிலா ஆஜரான விஜய் அவரு இந்த விவகாரத்துல ரெண்டு தரப்பையும் மீண்டும் இணைப்பதுல அவங்களோட மகன் சஞ்சய் அவங்களுடைய பங்கு ரொம்பவே முக்கியமானதா இருந்திருக்கு. சஞ்சய் அவரு சமீபத்திய நேர்காணலும் அவர் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகளுமே குடும்பம் மறுபடியும் இணைவதை சாத்தியமாக்கி இருக்கு. சங்கீதா அவங்களுக்கு எந்தவித பண தேவையும் இல்ல. அவங்க லண்டன்ல புகழ்பெற்ற தொழில் அதிபரோட மகள். அதனால இப்ப ரெண்டு குடும்பத்தினரும் சுமூகமா பேசி இணைஞ்சிருக்காங்க. விஜய் அவரு முதலமைச்சரா பொறுப்பேற்றிருக்க நிலையில அவருக்கு குடும்பத்தோட ஆதரவு பாதுகாப்பு இப்போதைய சூழல்ல ரொம்ப அவசியம். சங்கீதா அவங்க இந்த வழக்க தொடுத்தது விஜய் அவரை எதிர்ப்பதற்கோ அவமானப்படுத்துறதுக்கோ கிடையாது. தேர்தல் நேரத்தை பயன்படுத்தி தன் பக்க நியாயத்தை வெளிப்படுத்ததா. நீலாங்கரை வீட்டுல இருந்து சங்கீதா அவங்க வெளியேற்றப்பட்டதா முன்பு சொல்லப்பட்ட நிலையில இப்போ விஜய் அவங்களும் சங்கீதா அவங்களும் சஞ்சய் அவங்களும் மகள்னு எல்லாருமே ஒன் குடும்பத்தோடு இணைந்து போறாங்களாம். முதலமைச்சரோட தினசரி பனையூர்ல நகருக்குள்ள வரும்போது பொதுமக்களுக்கு கடும் போக்குவரத்து நெரிசல் இருக்கு. இதை கருத்துல வச்சுட்டு போயஸ் கார்டன் பகுதியில் இருக்க மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட வீட்டை வாங்குறாங்களாம். பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாம். அந்த வீடு இப்பவே நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஜெயலலிதா அவங்களுடைய அண்ணன் மகளான ஜெய தீபா அவங்க கிட்ட இருக்கு. சென்னை நகரோட மையப்பகுதியான போயஸ் கார்டனுக்கு அல்லது கோபாலபுரம் பகுதிக்கு பக்கத்துல வீட்டை வாங்கிட்டா அங்க எல்லாருமே குடியேற திட்டமிட்டு இருக்காங்களாம். இது முதலமைச்சரோட பாதுகாப்புக்கு வசதியா அமையுமாம். சங்கீதா அவங்க லண்டன்ல இருந்தபடியே இந்த வழக்க கையாண்டு வந்தாலும் பிரச்சனைகளை சரி செய்து மறுபடியும் இணைய விரும்பினாங்களாம். விஜய் அவரு நாட்டுக்கு முதலமைச்சரா இருந்தாலும் வீட்டுக்கு அவர் ஒரு கணவராகவும் தகப்பனாகவும் மட்டுமே இருக்காரு. அவர் மீதான அரசியல் விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை. ஆனா அவரோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை விமர்சிக்கிறது சரியானதே கிடையாது. அரசியல் பேசும்போது அரசியல் மட்டும் பேசணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத விஷயங்களையும் பேசி சங்கடப்படுத்தினாங்க. இப்ப அதுக்கான வழியே இல்ல. சொல்ல போனா குடும்பத்தோடு சேர்ந்துதான் அவரு வாழ போறாரு. அவருக்கு பெரிய பிரச்சனையாவும் பெரிய ஒரு தலைவலியும் ஏற்படுத்திட்டு இருந்தது இந்த விவாகரத்து வழக்கு. இத்தனை நாளா அந்த வழக்க வச்சுதான் அவரை தேவையில்லாம மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சு பதிலடியும் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.